السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. வார்த்தைகளிலேயே சேர்ந்தது அல்லாவின் வார்த்தை என்றும், வழிகாட்டுதலே சேர்ந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி என்றும், இவை இரண்டும் இல்லாதது மார்க்கத்தில் புதுவை என்றும், புதுவை அனைத்தும் பிதத் என்றும், பிதத் அனைத்து நம்மளை நரக நெருப்பில் கொண்டு போய் சேர்க்கும் என்று எச்சரித்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நான் உங்கள் முன்னாடி எடுத்துக்கொண்ட தலைப்பு சலாம் கூறுதல். இதை பற்றி இந்த சலாம் கூறுதல் தலைப்பு முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அனைவருக்கும் அழகிய முறையில் சலாம் சொல்லணும். இதை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், உங்களுக்கு யாராச்சும் வாழ்த்து சொன்னாங்கன்னா அதை விட அழகிய முறையிலோ அல்லது அதையே திருப்பி கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். இதுக்கு உதாரணமாக பார்க்கணும்னா, நம்ம கிட்ட வந்து யாராச்சும் ஒருத்தவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம அதையே திருப்பி சொல்லணும். எப்படின்னா வலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லணும். இல்லைனா அதோட அழகிய முறையில் சொல்லணும்னா வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவதாக பார்க்கும்போது எல்லா வீடுகளையும் நுழையும் பொழுது சலாம் சொல்லிட்டு தான் போகணும். நம்ம இதை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், வீடுகளில் நுழையும் போது அல்லாஹ்விடமிருந்து பாக்கியம் மிக்க இந்த சலாம் சொல்லிட்டு போகணும் நம்மளுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கிறோம். இஸ்லாமிய பண்புலேயே சேர்ந்தது இந்த சலாம் கொடுதல் தான். ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு, நபி ஸல்லல்லாஹு வந்துட்டு இஸ்லாமிய பண்புகளிலே சிறந்தது எது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, பசித்தோருக்கு உணவளிப்பதும் அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் கூறுதலே இஸ்லாமிய பண்புகளிலே சிறந்தது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அவங்க பதிலளிக்கிறாங்க. முஸ்லீமில கடமைகளை ஒன்று தான் இந்த சலாம். நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மொத்தம் 5. அதில் வந்து சலாமுக்கு பதில் அளிப்பது, நோயாளியை நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது, தும்மியவருக்கு பதில் உரைப்பது, இதெல்லாம் வந்து ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய கடமைகளாகும். ஒன்று என்னன்னா, முதலில் சலாம் கூறுவவரை அல்லாஹ்விடத்தில் நெருக்கமிக்கவர். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, யார் உங்களுக்கிடையே மக்கள் இருக்கிறாங்கள உங்களிடத்திலேயே அல்லாஹ்விடத்தில் நெருக்கமிக்கவர் யார் தெரியுமா? உங்களிலேயே யார் முதலில் சலாம் சொல்கிறாரோ அவர் தான் வந்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கமிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. இதை பற்றி ஒரு முக்கியமான ஹதீஸ் என்னன்னா, முழுமையான சலாமே நிறைவான நன்மையை பெற்று தரும். என்னன்னா, ஒரு நபி ஸல்லல்லாஹு அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ வந்து ஒரு மனிதர் என்ன பண்ணுறாருன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்னொரு மனிதர் என்ன பண்ணுறாருன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்னொரு மனிதர் என்ன பண்ணுறாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவங்களாம் போனதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஒரு மனிதர் வந்தார்ல அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னார், அவருக்கு 10 நன்மை. இரண்டாவது ஒரு மனிதர் வந்தார்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்ல, அவருக்கு வந்து 20 நன்மை. மூன்றாவது ஒரு மனிதர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்ல, அவருக்கு வந்து 30 நன்மை அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம அறிந்தோருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறி சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தவானா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.